ஏன்னா ஃபுட்டுக்கு தான் ஆல்ரெடி நிறைய கம்பெனி இருக்குல்ல, ஸ்விக்கி இருக்கு, ஜொமேட்டோ இருக்கு. அவன்கிட்ட கேட்டால் 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அதில் நம்ம போட்டியும் அதுலேயும் நம்ம அதையும் செய்யலாம். பட் அதை மட்டுமே செய்யக்கூடாது. நமக்கு இப்போ ஃபுட்டு தான் ஈஸிங்கிறதால ஃபுட்டு செய்யக்கூடாது. ஈஸிங்கிறத காட்டிலும் மார்ஜின் அதிகம். எதில் வந்து லாபம் அதிகம்? அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட்டு பண்ணுறீங்க, ஃபுட்டில் வந்து 10% லாபம், சரிங்களா? கிராசரியில் 30% லாபம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கிராசரி தான் பண்ணணும். 10 ஆர்டர் பண்ணாலுமே அதில் ஒரு ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்குது. ஒரு கிராசரியில் 100 ரூபாய் கிடைக்குது வச்சுக்கோங்க. 10 ஆர்டர் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இதுவே நீங்கள் ஃபுட்டில் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 30 ரூபா கிடைக்குது, 40 ரூபா கிடைக்குது, சரிங்களா? நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை ஆர்டர் பண்ணணும்? 25, 30 ஆர்டர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பிஸ்னஸ் நிறைய பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய ப்ராஃபிட் யோசிக்கணும். ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு எந்த பொருள் தேவைப்படுது அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். அப்போ எந்தெந்த ஐட்டம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கிறதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் வைக்கலாம். இப்போ கறிக்கடையை ஒரு பெரிய கறிக்கடையோ இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கறிக்கடையில் டைப் பண்ணிக்கலாம். அதாவது நான் இது மாதிரி ஆன்லைனில் டெலிவரி கொடுக்குறோம், இதான் எங்கள் கம்பெனி, நீங்கள் என்ன ரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல அவங்க நல்ல மார்ஜின் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சிக்கன் வந்து 1 கிலோ வந்து 200 ரூபா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அவங்க 160 ரூபா 170 ரூபாய் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க. போய் நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ 200 ரூபா கொடுங்க சார், எனக்கு ரேட் கொடுங்கன்னு. சரி 190, 10 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு. சரி கொடுங்க. அப்போ நீங்க டெலிவரியில ஒரு 30 ரூபா வைக்கலாம், சரிங்களா? அந்த 200 ரூபா பொருள் தானே, சிக்கனோட ரேட்டு கடையில 200 ரூபா, நீங்க 220 ரூபா வைக்கலாம். அப்ப 190 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு 10, இது ஒரு 30, 40 ரூபாய், 40, 30 டெலிவரிக்கு 30 ரூபா, 70 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் 70 ரூபாய், சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமர் லிஸ்ட் எடுத்துக்கணும். உங்க கஸ்டமர்ஸ் யார் யாரு, எந்த ஏரியால ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப நோட்டீஸ் அடிச்சு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். ஃபுல்லா மொத்தமா நோட்டீஸ் ஒரே நாள் கொடுத்துடக்கூடாது, சரிங்களா? ஒரு நாளைக்கு 25 நோட்டீஸ், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. கண்டிப்பா ஒரு ஆர்டர் வரும், ஏதோ ஒரு ஆர்டருக்கு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த அவங்க வீட்டுக்கு போறீங்க, அந்த இடத்துல என்ன பண்ணும், அங்க ஆர்டர் கொடுக்குறீங்களா, அப்ப அந்த ஏரியால இருக்கிற பக்கத்துல இருக்க வீடுகள்ல நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு இடத்துல ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவர் ரெஃபர் பண்ணியோ அல்ல அவர் சொல்லியோ அவரை மாதிரி 4 கஸ்டமர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு.